அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குலோப் ஜாமுன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜீரா செய்கிறதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 400 கிராம் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதை ஓரமாக வச்சுட்டு மாவு எப்படி பிசையலான்றதை பார்த்துடலாம். குலோப் ஜாமுனோட மாவு பிசைகிறதுக்காண்டி நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதிலே எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பிசைகிறதுக்கு. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மாவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நான் தேய்க்கிறத பாருங்கள். நல்லா தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா உருட்டி விட்டுருங்க. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை எப்படி உருண்டை பிடிக்கலான்றதை பார்ப்போம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் விரிசல் இல்லாமல் ரவுண்டாக வரும். பொரிக்கும் போது எந்த ஒரு விரிசலும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக உருட்டி வைங்க. அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக விரிசல் இல்லாமல் வரும். பார்த்தீங்களா, எந்த ஒரு விரிசலுமே இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டேன். இப்போ கடாயில் எப்படி போட்டு பொரிக்கலான்றதை பார்ப்போம். எண்ணெய் சூடானோடனே நான் போட்டிருக்கேன். எல்லா உருண்டையும் போட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. கைவிடாமல் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே பக்கம் வேகும். இல்லாட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேகும், கலர் டிஃபர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரே மாதிரியும் வெந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், எந்த விரிசலுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ உருண்டை எல்லாமே தயாராகிடுச்சு. இதை எப்படி சர்க்கரை பாகில் போடுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போது எல்லா ஜாமுனையும் சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். கொதிக்க வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஓகே, கொதிச்சிருச்சு. இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுனும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.